நல்லா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு ஹோட்டல்ல நீங்க ட்ரம் வாசிச்சத பார்த்து मैं बहुत बहुत खुश हो गया, சந்தோஷமாயிட்டேன். எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு வந்த பியாரே? அன்னைக்கு சும்மா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்க. तुम तो उस्तादों के उस्ताद है भैया. காதர் பாய், இவங்கலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். விஜய், குணா, ஹென்றி, மியூசிஷியன்ஸ். பாலுவை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். தபலா. இது காதர் பாய், பாம்பேல இருக்காரு. ஊர்ல நார்த்தன் தமிழ்நாடு. நம்ம ஊரு தஞ்சாவூர் பையா. நம்ம ஊரு தஞ்சாவூர்னு சொல்றேன். அங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறாங்க. சினிமால நமக்கு ஒரு கசன்கிறான் வசீர், பெரிய ப்ரொடியூசர். அவன் எப்போ சினிமா எடுக்க ஆரம்பிச்சாலும் அப்ப எனக்கும் ஆசை வந்துருச்சு. அதனால நான் ஒரு சினிமா எடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சு. மியூசிக் எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. மௌலி பாயோட மியூசிக்ல நிறைய பாட்டு போட்டு சினிமா எடுக்கணும். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. நீங்க எல்லாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா வாசிப்பீங்களா? ஓ, வாசிப்போம். இவரு மியூசிக்ல பெரிய மேத படம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு சான்ஸ் கேட்டு வந்தோம். உங்களுக்கு தகுதி இருந்தா சார் கூப்பிடுவாரு, புலாயேகா. நாங்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். பணத்தை பத்தி ஃபிக்கர் மத் கரோ. பாட்டு நல்லா இருக்கணும், அதான் முக்கியம். பணம் எவ்வளவு வேணாலும் தரேன், ஆனா மியூசிக் நல்லா இருக்கணும், அதான் என்னோட பாலிசி. சரி, நீங்க போங்க. நான் ப்ரொடியூசர் கூட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்க போங்க. ஜாவ் ஜாவ். சான்ஸ் இருந்தா எங்களை மறக்காம கூப்பிடுங்க சார். கூப்பிடுவோம். ஒண்ணு கேக்குறடா. டேய் போ. வரதுமா? அப்புறம் காதர் போலோ, என்ன இது? கோட்டு டை கெட்டப் சூப்பரா இருக்குல்ல. உன் ஃப்ரெண்ட் எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்கல்ல. எல்லாரும் பொறாம பிடிச்சவங்க போல இருக்கு. எல்லாரையும் ஆட்டி படைக்கிறேன் பாரு. இதுதான உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இவர் சுத்தமா சென்னை லாங்குவேஜ் பேசாம ஹிந்தில பேசினா யாருக்கும் பிரச்சனை இல்ல. தமிழ்ல பேசக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லலாம்? இவர் பேசுறதெல்லாம் செம்மொழி பாரு. தயா சீனிவாசனை வர சொல்லட்டுமா சார்? கூப்பிட வேண்டாமா? ஜல்தி புலாவ் யார். நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வேற நம்பர் இல்லையா? லேண்ட்லைன் இருக்கு, அதுவும் எடுக்கல சார். பரவாயில்ல, நீ ட்ரை பண்ணிட்டே இரு. சரி, பாம்பே அட்ரஸ் இருக்குமே. இதுக்கு லெட்டர் போடுவா. ஆள் விட்டு கூப்பிடு. ஆள் விட்டு உன்ன அட்ரஸ் இருந்தா பிரச்சனையே இல்ல. அட்ரஸ் இருக்கு. அரே தோ போலோ. சொல்லு. நான் காதர் காண்டா. அபு எங்கடா? उसके पास दो. நான் தான் காதர் பாய். किधर है? वर्लीல இருக்கியா? நம்ம ஆளா லைன்ல खड़ा करो. இப்போ நான் அட்ரஸ் தரேன். அவங்க எங்க இருந்தாலும் அவங்கள இமிடியேட் ஃபோன் மேலாவ். 32D शरद अपार्टमेंट बांद्रा वेस्ट. लेफ्ट में घुमा. दया श्रीनिवासन कौन है? बात है, तुम कौन है? दया श्रीनिवासन कौन है? यार ये ना आपके दया श्रीनिवासन? हाँ जी. चेन्नई का फोन. हेलो. एक मिनट. இது லைன்ல இருக்கறாங்க, பேசு. நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சுப்பிரமணியன். சொல்லுங்க. மௌலி சார் இருக்கார்ல, சந்திரமௌலி சார். சார் ஒரு படம் பண்ண போறாரு. அதுல நீங்க பாடணுமா, அத பத்தி பேசணும்ங்கறாரு. ஏ அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா கிட்ட பேசணுமா? என்ன மேன் சொல்றா? அம்மா கிட்ட பேசுங்க. ஹலோ. हेलो. चंद्रमौली हियर. सॉरी सर. दया इनी पाட மாட்டா. ஏன் என்னாச்சு? நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். சாரி சார். அவ பாடுறத நிறுத்திட்டாளாம். क्या बोलते? நிறுத்திட்டாளா? யாரு கேட்ட நிறுத்தினா? இப்ப நான் அவங்க அம்மா வந்து பாடுவாளா? காதர், கத்தி கழுத்து இருக்காதீங்க. இப்ப அந்த பொண்ணு இல்லாம எப்படிப்பா பாட்டு எடுக்கிறது? இதான் என்னோட தலையெழுத்து. வழக்கம் போல இப்படிதான் நடக்கும். அளவுக்கு அதிகமா பணமும் புகழும் கிடைச்சப்பவும் எனக்கு இப்படிதான் நடந்தது. பிடிச்ச பொண்ண மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம்னு நினைச்சா அவளை மறந்துதான் அவனை இல்லையா பாலு? அவ எனக்கு கிடைக்க மாட்டா போல இருக்க. நான் இமிடியேட்டா ஃளைட் பிடிச்சு பாம்பே ஜாத்தா. அங்க போய் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி சம்மதிக்க வைக்குது. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அவளை மறந்துட்டேன். நான் திரும்பி போக முடிவு பண்ணிட்டேன். டே பாலு, நீ என் போன் எடுத்து அந்த கேட் டிராவல்ஸ் நம்பருக்கு ஒரு போன் பண்ற. உடனே பண்ற. கேப் டவுன் டிக்கெட். அடுத்த ஃளைட் எதுவா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ண சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அவர் சொல்றது என்னன்னு கொஞ்சம் கேளுப்பா. நீயே பாம்பேக்கு கிளம்பி போனா அவளை பார்த்து பேசலாம்ல.
இல்ல பாலு, அவளை போய் பார்த்து என்ன சொல்றது, ஐ லவ் யூனா, அது நமக்கு ஒத்து வராது. கொஞ்ச நாள் அவ என்னோட இங்க இருந்தானா சொல்ல முயற்சி பண்ணுவேன், இல்ல என் மனசை புரிய வைப்பேன். அதனாலதான் இந்த கம்போசிங் அது இதெல்லாம். Forget it. டேய், நீ அந்த கேட் டிராவல்ஸ்க்கு ஃபோன் பண்ணு, மனோஜ் இருப்பான். அவளை கூப்பிடுறா தயா. அவளா? ஹலோ சார், நான் தயா பேசுறேன். ஐ எம் சாரி சார். அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. எங்க அம்மா இப்படி பேசினதுக்காக தான் இப்ப நான் சாரி கேக்குறேன். நான் வரேன் சார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உங்களுக்காக பாடி கொடுக்கறேன். கண்டிப்பா சார். Is it? Yes sir. Okay, great. நானும் என்னோட அம்மாவும் வருவோம். Is it okay? No problem. Thank you, Daya. See you soon. Yes sir. You take care. வராளா தயாவும் அவளோட அம்மாவும் பசும கண்ணுக்குட்டிய ஒன்னா வருதுன்னு சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏதோ உள்குத்தா பேசுறீங்க. அட ரெண்டு சந்தோஷமா ஒன்னா வருதுன்னு சொல்ல வரேன். ரெண்டு சந்தோஷமா? அட அவ என்ன தனியாவா வர்றா, அம்மா கூட தானே சேர்ந்து வர்றா. காதரே, குட்டைய குழப்பாதீங்க. உனக்கு ஒரு பெக் போட்டுமா? வேண்டாம். ஐசக், எதுக்காகடா நாம குடிக்கிறோம்? ஒரு போதைக்கு தான். நான் சொல்றேன், நம்மள சுத்தி இருக்கிற இந்த உலகத்தோட இரைச்சலையும் சத்தத்தையும் கேட்காம இருக்க ஒரு முகமடியை போட்டுக்கிற மாதிரி. இந்த அளவுக்கு கவிதையா பேசுறதுக்கு எங்கடா கத்துக்கிட்ட? இப்ப அப்படி ஒரு முகமடி எனக்கு இந்த உலகத்துக்கு நடுவே வேண்டாம். ஐசக், நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன். ஜாஸோட இசையும் ட்ரம்ஸோட முழக்கமும் மட்டும்தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்தது. எனக்கு பிடிச்ச சத்தமும் அதுவா தான் இருந்தது. என்னோட ஹார்ட் பீட்டும் அதுக்கேத்த மாதிரி சத்தம் போடுதான்னு எனக்கு தோணுது. பூம் 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 பூம். இப்ப எனக்கு வயலினோட இசை கேக்குது. மழை துளிகள் வயலின் ஸ்ட்ரிங்ஸ்ல விடுற மாதிரி. எனக்காக ஒரு வாட்டி வாசிச்சு காட்டுறேன். மௌலி இஸ் இன் லவ். லவ் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்ட. குரு, இது மௌலியோட லவ், ஜெனுவின். எனக்காக ஒரு வாட்டி வாசிடா.